குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. எழுந்துட்டீங்களா? ஏற்கனவே தேவனுடைய சன்னதியிலே ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்காக ஆயத்தமா இருக்கீங்கன்னு நம்புறேன். நீங்கள் ஒருவேளை வெளிநாடுகளில் இருந்தால் இது சாயங்காலமோ மத்தியானமோ அல்லது எந்த வேளையோ தெரியாது. ஆனா சோசியல் மீடியா மூலமாக எங்கிருந்தாலும் எந்த நேரமா இருந்தாலும் இவ்வாறு தேவனுடைய வார்த்தைகளை நாம் எல்லோரும் சேர்ந்து தியானிக்கிறதற்காக தேவன் இந்த அற்புதமான வாய்ப்பை நல்கியிருக்கிறார். வாருங்கள், இன்னும் ஒரு அனுதின தியானத்திலே அவருடைய வார்த்தைக்காக நாம் செல்லலாம். ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, நன்றி ராஜா. எத்தனையோ பேர் எங்கள் கண்களுக்கு முன்பாக இந்த உலகத்தை விட்டு போவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஜீவனுள்ளோராய் எங்களை வைத்து இன்னொரு நாளை காணச் செய்த தயவுக்காக நன்றி. உம்மை மகிமைப்படுத்தும்படியாக உமக்காகவே வாழும்படியாக உம்முடைய சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்லா இருக்கீங்களா? நேற்று நல்லா இருந்தோம், இன்னைக்கும் நல்லா இருக்கணும்ல. இன்னைக்கு நல்லா இருந்தா நாளைக்கு நல்லா இருப்போமான்னு தெரியாதுல்ல. நாளையை குறித்ததான எந்த விஷயமுமே நமக்கு தெரியாது தானே. உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய காலம் எல்லாம் தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. தேவனுக்கு வரப்போகும் நாட்களிலே என்ன நடக்கும் என்பதெல்லாம் ரொம்ப நல்லாவே தெரியும். யாருக்கு தெரியும்? உன்னை சிருஷ்டித்து உனக்காகவே தம்முடைய ஜீவனை தந்து மீட்டுக்கொண்ட தேவாதி தேவனுக்கு தெரியும். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் போது அழுது கொண்டிருக்க வேண்டிய நிலை, அதை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்க வேண்டிய நிலை தேவையே இருக்காது. எனக்கு நன்மையை தவிர என் தேவன் தீமை விளைவிக்க மாட்டார் என்று நீங்கள் நம்பினால், நம்பி உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்றால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் உங்கள் வாழ்க்கையில் இல்லாதபடி பார்த்து கொண்டால், தேவனுடைய சந்நிதியிலே இருப்போம் என்றால் ஆசீர்வதிக்கப்படும். அது இல்லாதவர்கள், அதாவது தேவன் இல்லாதவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், தேவன் அற்றவர்களுக்கு எந்த உறுதியும் இருக்காது. நாளைய தினத்தை குறித்த சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது. எதுவுமே புரியாத நிலையில தான் இருப்பாங்க. ஆனால் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் அவங்கள மாதிரியே இருக்கிறத நினைச்சாதான் கவலையா இருக்கு. எங்கள் தேவனை விசுவாசிக்கிறோன்னு சொல்றீங்க, ஆனா நாளைக்கு என்ன நடக்கும், பிள்ளைங்க வாழ்க்கை என்ன ஆகும், எதிர்காலம் எப்படி இருக்கும், என்ன நடக்குமோன்னு கவனிங்க. அனாவசியமான கலக்கத்துக்கு ஆளாயிருக்கும். கவனிங்க, நேற்றையை குறித்து நினைத்து கவலைப்படுறதுலையும் பிரயோஜனம் இல்லை, நாளைய தினத்தை குறித்து கலக்கத்தோடு இருக்கிறதுலையும் பிரயோஜனம் இல்லை. நேற்றைய நாள் நமக்கு திரும்ப வராது. நீங்க எவ்வளவுதான் வருத்தப்பட்டாலும் நேற்றைய நாள், நேற்றைய நேரமெல்லாம் திரும்ப வரவே வராது. அதிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ள முடியுமே தவிர, நேற்றைய நாளை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு உட்கார்றதுனால எந்தவித பிரயோஜனமும் இல்லை. நம்ம அப்படி நினைச்சு 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 அழுகிறவர்களாக இருக்கிறோமா? நடந்து முடிஞ்சவர்களை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு ஐயையோ ஐயையோ ஐயையோன்னு ஒருவித வருத்தத்தோடு அநேகர் இருக்கிறத தான் நாம் பார்க்குறோம், இல்லையாங்க? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது சோர்ந்து போனவங்களா? நம்ம நேற்று பார்த்தோம், சோர்ந்து போனவர்கள், களைத்து போய் சலித்து போய் வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்ச ஒரு நிலைமையில், போராட்டங்களை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவருடைய சன்னதிக்கு வந்து விண்ணப்பம் செய்தால் ஆண்டவரே நமக்கு ஆறுதலாயிருப்பார். பார்க்கலாம். எரேமியாவின் புத்தகம் 31வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். கவனிங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, அதாவது அழாத, மௌனமாயிரு. நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை, அதாவது நாம் அழும்போது, பாடுகளுக்குள் இருக்கும்போது யாராவது நம்ம தோளை தட்டி சரி சரி அழாத, அப்ப அதிகம் அழ வர்ற மாதிரி தோணும். அப்படியே கண்ணீர் தாரை தாரையாக வழி ஆரம்பிக்கும். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் ஒரு சொல்ல முடியாத, நமக்கே தெரியாத ஒரு ஆறுதல் உண்டாகும். அப்படித்தானங்க? அந்த உள்ள இருக்கிற துக்கம் எல்லாம் ஒரு தடவை அப்படியே வெளியே போயிடும். கவனிங்க, மனிதர்கள் அழாத அழாத அப்படின்னு சொல்லுவதால மாத்திரம் ஏதோ அந்த பேச்சினாலே அவர்கள் நமக்கு ஒரு ஆறுதலை சொல்லலாமே தவிர, அந்த அழுகைக்கு காரணமா இருக்கிற பிரச்சனையிலிருந்து அவங்களால விடுவிக்க முடியுமா? மரியா மார்த்தாளுடைய சகோதரன் மரித்து போன போது அங்கிருந்து அந்த யூதர்கள் எல்லோருமே வந்து அந்த சகோதரிகளுக்கு ஆறுதல் சொன்னாங்க. அவரோடு சேர்ந்து அழுதார்கள். எத்தனை நாள்? 4 நாட்களும் அழுதுகிட்டே தாங்க இருந்தாங்க. 4 நாள் வரைக்கும் ஆண்டவர் வரல. 4வது நாள் ஆண்டவர் வருகிற வரைக்கும் அவங்க அங்க அழுகுதான்.
அவர்கள் எல்லோரையும் பார்த்து அவர்கள் எல்லோரும் அழுவதை கண்டு இயேசு கூட கண்ணீர் விட்டார் என்று பைபிள்ல பார்க்கிறோம். இங்கே லாசரு மரித்து போனான், ஐயோ என்ற ஒரு துக்கத்தோடு கூட அழுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் எதற்காக கண்ணீர் விட்டார் என்றால், தமக்கு பிரியமான பிள்ளைகள் துக்கத்திலே இருக்கிறார்களே என்பதை கண்டு அந்த துக்கத்தில் பங்கெடுத்து அவர்களோடு சேர்ந்து அங்கே கண்ணீர் விட்டார். உங்களுக்கு தெரியுமாக, நாம் அழுதால் நம்முடைய ஆண்டவர் அழுகிற தேவன், நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன், நம்முடைய அழுகையை நிறுத்துகிற ஆண்டவர். அதனால் தான் தேவனுடைய சந்நிதியிலே செய்கிற கண்ணீர் ஜெபத்திற்கு எப்பொழுதுமே பதில் வராம இருக்கவே இருக்காதுங்க. கட்டாயமா பதில் வந்துடும். ஆண்டவர் சந்நிதியில நீ துக்கப்பட்டனா பார்த்துக்கிட்டு மௌனமா இருக்கவே மாட்டாருங்க. அழாதே, மௌனமாறு, கண்ணீர் சிந்துவதை விட்டுவிடு. உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். பிள்ளைகள் ஆசையெல்லாம் போயிருச்சுன்னு நீ அழற, உன் வாய்ப்பு உன்னை விட்டு போயிடுச்சேன்னு அழற, உன்னை யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நீ அழுதுகிட்டு இருக்க. நீ ஏதோ ஒரு விஷயத்திற்காக அழுகிறாய், அந்த விஷயத்தை நான் சரி செய்கிறேன். நீ அழாதே, கண்ணீர் சிந்தாதே. எல்லார் மத்தியிலும் இயேசுவும் கண்ணீர் விட்டார். ஆனால் எங்கே லாசருவை வைத்திருக்கிறீர்கள் என்று அந்த கல்லறையின் அருகே சென்று தேவனிடத்திலே ஜெபித்துவிட்டு, லாசருவே வெளியே வா என்று 4 நாளுக்கு முன் அடக்கமணப்பட்டு நாறிப் போயிருந்த லாசரு கல்லறையிலிருந்து வெளியே வந்தான். அப்போ அதை பார்க்கிறவங்க எல்லார்கிட்டையும் இனி அழாதீங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? அந்த சகோதரிகள் தங்கள் சகோதரன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவன் இப்ப எழுந்து வரும்போது பார்த்தா அழுவாங்களாங்க? அவங்களுக்குள்ள எப்பேற்பட்ட சந்தோஷம் வந்திருக்கும், மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும். நமக்கு ஏதோ ஒரு வார்த்தை அழாதீங்கன்னு சொல்றது சாதாரணம். அதே நேரம் நாம இப்படி ஆற்றி தேற்றி சொல்லுவதனால ஓரளவுக்கு அவர்களுக்கு ஆறுதலை தர முடியும். ஆனால் அவர்கள் இழந்து போனதை திருப்பி தர முடியாது. அவர்கள் எதை இழந்ததற்காக அழுகிறார்களோ அதை திருப்பி தருகிற ஸ்தானத்திலே நாம் இல்லை. ஆனால் ஆண்டவரோ அழாதே என்று சொல்லுகிறார் என்றால், நீ எதன் நிமித்தமாக அழுகிறாயோ அந்த அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். நீ அதற்காக அழாதபடி அவர் செய்து விடுவார். அல்லேலூயா! எவ்வளவு மகத்துவமான தேவனவர். அப்பப்போ அழுகிற சிறு பிள்ளைக்கு ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு அழுகையை நிறுத்திடுவான். ஆனா மறுபடியும் அவன் அழுவான்ல, மறுபடியும் அழுதா மறுபடியும் ஒரு சாக்லேட் கிடைக்கும் அப்படின்னு கூட திரும்ப அழற பிள்ளைங்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? கவனிங்க, ஏசப்பா அழாதே என்று சொல்லுவார் என்றால் உன் கண்ணீர் கவலைகள் எல்லாவற்றையும் அகற்றி விடுவார். ஏனென்றால் நீ எதற்காக அழுகின்றாயோ அதை திரும்ப தரக்கூடியவர். இங்க கவனிங்க, 17வது வசனத்திலே, உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. அழாத, நடந்ததை பத்தி நினைச்சு அழாத, நடந்து கொண்டிருக்கிறவைகளுக்காகவும் அழாத, நடக்க போகிறவைகளுக்காகவும் அழாத. எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராக இருக்கிற தேவன். அவர் நீ இழந்து போன எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறவர், உன்னோடே கூட இருந்து உன்னை வழிநடத்துகிறேன் என்று சொல்லுகிறவர், நீ வரப்போகிற எல்லா காலத்திலும் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறவர். உன் பிள்ளைகள், கவனிங்க, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். எனவே வரும் நாட்களில் உனக்கு நன்மை உண்டாகும், எல்லா தீமையிலிருந்தும் நீ விடுவிக்கப்படுவாய். நான் உன்னை மாத்திரமல்ல உன்னுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பேன். உன் பிள்ளைகள் உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படுவார்கள். உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன். எவ்வளவு மகத்துவமான ஆண்டவர் பாருங்க. பிள்ளைகளுக்காகத்தானே நாம பிரயாசப்படுறோம். அவங்கள நல்லா படிக்க வைக்கணும், நம்மளை விட ஒரு உன்னதமான ஸ்தானத்துக்கு உயர்த்தணும். நம்முடைய வாழ்க்கை தான் அப்படி ஆயிடுச்சு. நம்முடைய பிள்ளைகளாவது நல்லா படிக்கணும், நல்ல வேலையில் அமரணும்னு சொல்லி தாய் தந்தை கஷ்டப்பட்டு அவங்கள படிக்க வச்சு பிரயாசப்பட்டு ராப்பகலா உழைத்து பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து கொடுத்தா, எத்தனையோ பிள்ளைகள் நாட்கள்ல பெரியவங்களா ஆனதுக்கு அப்புறம் தாய் தகப்பனையே மறந்து போயிடுறாங்க. அதனால எதையும் சாதிக்க முடியாதவங்களா இருக்காங்க. ஐயோ, என் பிள்ளைகள் பெரியவர்களாக ஆவார்களோ இல்லையோ என்கிற ஒரு ஏக்கம் என்று மனிதர்களுக்குள்ள, தாய் தகப்பனுக்குள்ள இருக்கிறத நாம பார்க்கிறோம் இல்லையா? இங்கே ஆண்டவர் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை அருளுகிறார். நீ அழ வேண்டியதில்லை, பிள்ளைகளை குறித்து நீ அழ வேண்டியதில்லை, எதிர்காலத்தை குறித்து அழ வேண்டியதில்லை, நாளை தினத்தை குறித்து நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நன்மையே உண்டாகும். உன் பிள்ளைகள் திரும்ப உன்னிடத்திற்கு வந்து சேருவார்கள், திரும்ப தம் தேசத்துக்குள்ளே வருவார்கள். இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. அவரிடத்தில் உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து விடுங்கள். பிள்ளைகள் குறித்த பாரத்தை ஆண்டவருக்கு முன்னால வைங்க. வேலையை குறித்த பாரங்களை எல்லாம், இன்னும் சுகவீன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரிங்க, எதிர்வரும் காலங்கள்ல, அதாவது எனக்கு என்னதான் நடக்கும், கேன்சர் அப்படின்னு சொல்றாங்க, இது முத்திடுமோ என்னவோ, இந்த வியாதி அப்படிங்கிறாங்க, நான் மரிச்சிருவனோ என்னவோ என்ற இந்த பாடுகள் வேதனை எல்லாம் உண்மையிலேயே அவசியம் இல்லைங்க. தேவன் உனக்கு நன்மையை தவிர தீங்கு செய்கிறவர் அல்லவே அல்ல. அங்கேதான் எரேமியாவின் புத்தகத்துல 29ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்துல, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கான நினைவுகளே, சமாதானத்துக்கானவைகளே. நான் உன்னை குறித்து நினைத்திருக்கிற எல்லா நினைவுகளும், வரப்போகிற காலத்துக்காக நான் நினைத்திருக்கிற நினைவுகள் எல்லாம் சமாதானத்துக்கேதுவானவைகளாக இருக்கின்ற எதிர்பார்ப்போடு, அந்த உறுதியோடு கூட இருக்கிறவைகளானே தவிர, அதாவது உனக்கு ஒரு நம்பிக்கை, அதாவது உனக்குள்ள ஒரு ஹோப் இருக்கிறது. அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒரு ஹோப் இருக்கும், ஒரு இலக்கு இருக்கும். நிறைய பேரை பார்த்தோன்னா ஏதோ இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட், அதாவது இல்லைன்னா பென்ஷன் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சம் பென்ஷன் கிடைக்கும் அல்லது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேணும், இந்த மாதிரி ஒரு உறுதி இருக்கும். ஆனால் அது எவ்வளவு காலத்துக்கு அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. அதாவது அதையே பிடிச்சுக்கிட்டு வாழ முடியாது. சில நேரங்களில் நம்ம கைக்கு வந்து கூட சேராது. ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேரண்டி கொடுக்கிறாருங்க. கேரண்டி, ஒரு உறுதியை கொடுக்கிறார். நீ எதிர்பார்க்கிறபடி உனக்காக நான் செய்ய நினைக்கிற நினைவுகள் எல்லாம் உனக்கு சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக இருக்குமே தவிர தீமைக்கானதா இருக்காது. தேவன் ஒருவருக்கும் தீமை செய்கிறவர் அல்ல, தீங்கிழைக்கிறவர் அல்ல, பாடுக்குட்படுத்துகிறவர் அல்ல. அவர் மனப்பூர்வமாக தாம் செய்த மனிதனுக்கு துக்கத்தையோ வருத்தத்தையோ உண்டாக்குகிற தேவன் அல்லவே அல்ல. அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கவலைகள், அப்படியே என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பாடுகள் எல்லாம் இருக்கு, எனக்கே எவ்வளவு பிரச்சனைகள் என் வாழ்க்கையில கேட்டனா, உனக்கு நன்மை வராமல் இருக்க காரணம் உன் மீறுதல்கள் தான், உன்னுடைய பாவங்கள் தான் உன்னுடைய நன்மையை தடுத்து கொண்டிருக்கின்றன என்று கூட வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நாம் தேவனுடைய வழிகளிலே நடக்கின்ற போது, தேவனுடைய எல்லைக்குள் இருக்கும்போதுதான் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மிலே நிறைவேறும். தேவனை விட்டு விலகுகிற போது, தேவனுடைய எல்லையை விட்டு நாம் வெளியேறும் போது தேவனுடைய சகாயத்தை நாம் இழந்து போய்விடுவோம். அதைத்தான் வேதம் சொல்கிறது. நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால், என்னை தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னொரு தடவை வாசிக்கலாமாங்க? வர கொஞ்சம் பார்வை கொஞ்சம் குறைந்து தப்பா வாசிச்சா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம ஜெபம் பண்ணணுமே, தொழுது கொண்டே இருக்கணும், அதான் முக்கியம். கவனிங்க, ஆட்டோமேட்டிக்கா தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வந்துடும். தேவன் என்னையை நினைத்துக் கொண்டிருக்கின்றபடியினால நான் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நான் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அழ வேண்டிய அவசியம் இல்லை, என் இஷ்டம் போல நான் வாழலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்னவோ? இல்ல இல்ல இல்ல. தேவனுடைய சந்நிதியில் கண்ணீர் சிந்தும் போதுதான் அவர் உன்னை பார்ப்பார். உன்னை பார்த்து உன் கண்ணீரை துடைப்பார். தம்முடைய சித்தத்தை அப்போதுதான் உனக்கு அவர் வெளிப்படுத்தி காட்டுவார். நீ ஜெபிக்கும் போதுதான் தேவனுடைய சித்தத்தை உன்னால் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய சிந்தையால், அவருடைய எண்ணத்தால் உன் மனது நிரப்பப்படுவதனாலே உன் பயத்திலிருந்து, கலக்கத்திலிருந்து, எதிர்காலத்தை குறித்த சஞ்சலத்திலிருந்து மீட்கப்படுவார். அதனாலதான் அனு தினமும் தேவ சந்நிதியில இருந்து தொழுது கொள்ளும் போது நான் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுப்பேன் என்கிறார்.
ஒரு நாள் ஜெபம் பண்ணி இன்னொரு நாள் பண்ணலைன்னா அது நடக்காதுங்க. கண்டினியூஸா ஆண்டவரோடு ஐக்கியப்பட வேண்டும். ஜெபம் என்றாலே அது தேவனுடனான ஐக்கியம்தான். கவனிங்க, ஜெபம் என்றால் அவரோடு கூட நேரத்தை செலவழிப்பது. அப்பேற்பட்ட கிருபை தேவன் தாமே அருளி செய்வராக. ஜெபிக்கலாம். அன்பும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, யார் யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே சஞ்சலத்தோடு கூட நாளைய தினத்தை குறித்த கவலையோடு கூட இருக்கிறார்களோ, அழுகையோடும் துக்கத்தோடும் கண்ணீரோடும் யாரிடமும் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களின் கண்ணீரை துடைக்கிறவராய் நீர் இருக்கிறீர் என்றும், எங்கள் கண்ணீருக்கு காரணமான காரியங்களிலிருந்து, வேதனையிலிருந்து, சூழ்நிலைகளிலிருந்து எங்களை தப்புவிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறபடியினாலே, எங்களை மீட்டு ரட்சிப்பதோடு மாத்திரமன்றி எங்கள் எதிர்காலத்தை கூட நீர் அறிந்திருப்பதினாலே மேலான எண்ணத்தோடு இருக்கிறீர் என்று எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக நீர் உன்னதமான நோக்கத்தை வைத்திருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறதற்கு எங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து விசுவாசத்தோடு முன்னேற எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயமருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவிங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளில் இருந்தால் 9100100888 என்ற நம்பருக்கு அனுப்பி தெரிவியுங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்து உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு விடுங்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை நம் அனைவரோடும் துணையாயிருப்பதாக.